இந்தியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயில் ஓவராகவே வீட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. கடையில் எல்லாருக்குமே சாப்பாடு கொண்டு போயிட்டுருக்காங்க. சரவணனுக்கும் சாப்பாடு கொண்டு போயிட்டுருக்காங்க. இங்கே கோமதி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இந்த வீட்டோட ரூல்ஸையே டபார்னு ஒரு நாளில் வந்து மாற்ற நினைக்க எப்படி மாற்ற முடியும், வைக்க முடியும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இல்லத்த அவங்க எல்லார் மேலேயும் அக்கறை எடுத்து செய்கிறாங்க, நீங்கள் எதுக்கு அதை ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லடி ராஜி, நம்மலாம் வந்து இவ்வளோ நாள் இருக்க தான் செய்கிறோம். நம்மனா சாப்பாடு கொண்டு போய்கிட்டா இருக்கோம். அவங்களுக்கு மதியம் ரெஸ்ட்டு கிடைக்கும்னா கடையிலேருந்து வீட்டுக்கு வந்தால் தான். இப்போ இந்த பிள்ளை அங்கே சாப்பாடு கொண்டு போகிறதுனால அங்கே யாருக்கும் ரெஸ்ட்டு கிடைக்காது. இவர் எப்போ பார்த்தாலும் என் வீட்டுக்காரர் புழுன்னுட்டு இருப்பாருங்க மாமா. இந்த சூழ்நிலையில் அவங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு 1/4 மணி நேரமாவது நிம்மதியாக இருப்பாங்க. இப்போ இப்படி பண்ணா அப்படின்னா அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து எனத்தையாவது சொல்லிக்கிட்டே கிடப்பார். அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இன்றைக்கி இந்த வீட்டுக்கு வந்தோன்னே இவ்வளோ புதுசாக தெரியுது. ஆனால் இந்த வீட்டோட நிலமை நான் இவ்வளோ காலமாக 30 வருஷத்துக்கு மேலே பார்த்துருக்கேன். எனக்கு தான் தெரியும் இந்த வீட்டோட நிலமை என்னன்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டமாக இருக்குடி அப்படின்ட்டு இருக்காங்க. அத்தை நீங்கள் நினச்சி பேசி என்ன போகுது, அதான் மயிலக்கா சாப்பாடு கொண்டு போயிட்டாங்க, மாமாவுக்கும் சாப்பாடு கொண்டு போயிட்டாங்க, அது போக வந்துட்டு சரவணம்மாவும் கொண்டு போயிட்டாங்க. இனிமேல் நடக்கும்போது தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வீட்டுக்கு வராரு. தங்கமயில ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. தங்கமயில் மிக பிரமாண்டமான பிள்ளையாக இருக்கா அப்படிங்கிறாங்க. என்னங்க பெரிய பிரமாண்டத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்களாம் வந்து இவ்வளோ நாள் இருக்கீங்க, சாப்பாடுன்னு கொண்டு கடைக்கு வந்திருக்கீங்களா, ஆனால் அந்த பிள்ளைய பாரு, இந்த வெயிலுக்குள்ளேயும் சாப்பாடை கொண்டு கொடுக்குது. எங்களுக்கு மட்டும் கொடுத்தது இல்லாமல் சரவணனும் கொண்டு கொடுக்குது. அந்த பிள்ளையே சாப்பாட்டை பரிமாறுறது என்ன, கடை வியாபாரத்தை பார்க்குறது என்ன. அவ்வளோ நுணுக்கம்லாம் உங்களுக்கெல்லாம் வந்துக்கிடாது. தங்கமயில் தான். அதான் அப்பா அம்மா இந்த பிள்ளை பேருக்கு தங்கமயில்னு வச்சுருக்காங்க. தங்கமான பிள்ளை அப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாம், ரொம்ப தான் தங்கம் அப்படின்னுட்டு இருக்காங்க. எனக்கும் இதுக்கு சாதாரணமாக சொல்லிவிட்டேன். எனக்கும் 2 பெண் பிள்ளை, அதுக்கு முன்னாடி 2 மருமக இருந்திருக்காங்க. நீ இருந்திருக்க. சோறு யாரும் கொண்டு இல்லைலா அப்படிங்கிறாங்க. ஏங்க, மதியம் கொஞ்ச நேரம் தான் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, கடையிலேருந்து வந்த பிறகும் கணக்கு வழக்குன்னு பார்க்கிங்க. ஆக உங்களுக்கு தூக்கமே ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்களே அப்படிங்கிறதுக்காக தான் யாரும் கொண்டு வரதில்லை. அதுபோக பொம்பளையாள்கள் கடை பக்கம் எதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அதனால் நான் வந்ததில்லை. இந்த பொண்ணு வந்து புதுசாக வருது, எத்தனை நாளைக்கு அது கொண்டு வந்துடும் அப்படிங்கிறாங்க. நானே சொன்னேன், நம்ம கொண்டு வராண்டாமா, இப்படி கொண்டு வந்தால் பழக்கமாயிருன்னு சொன்னேன். இன்றைக்கி கொண்டு வந்திருக்கு. ஆனால் அந்த பிள்ளை போகிற போக்க பார்த்தா தினம் கொண்டு வந்துடும், எங்களுக்கு கஷ்டத்தையே கொடுக்காது போல். அப்போ நீங்கள் அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே இருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நான் வீட்டுக்கு வரணும்னா வந்தேன். இங்கே வார வழியில் கொஞ்சம் வசூல் பணம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதை வாங்கிட்டு அதை உன்ட்ட கொடுத்துட்டு போன தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு பணத்தை கொடுக்குறாங்க, இதையுமே அவட்டே கொடுத்துட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இதுவும் நல்ல யோசனை தான். நாளையிலேருந்து வரவு செலவு எல்லாமே தங்கமயில்கிட்ட கொடுத்துடணும், அப்படின்னா தான் சரியாக வரும். ஏன்னா இவ்வளோ அக்கறையாக வீட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க பொண்ணுக்கிட்ட வரவு செலவு இருந்தால் தான் அது சரியாக வரும். அது போக இந்த பிள்ளை இங்கிலீஷ் படிச்சிருக்கு. நம்ம வீட்டில் அதிக படிப்பு இந்த பிள்ளை தான். ஏன்னா அதனால் வந்து அந்த பிள்ளைகிட்ட கொடுத்தா தான் சரி வரும். நம்ம பிள்ளைகளோட அந்த பிள்ளை கொஞ்சம் ஓரமான பிள்ளை தான். ஆனால் உண்மையிலே அவங்க அப்பா அம்மா செம்மையாக வளர்த்துருக்காங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், நல்லா நடிக்க வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறாங்க கோமதி. என்ன, இல்லை நல்லா தான் வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா நான் கடை போய்ட்டு வரேன்ட்டு கிளம்புறாரு. உடனே தங்கமயில் வந்துடுறாங்க. என்னம்மா எல்லா பக்கமும் செய்ய வேண்டியது செஞ்சிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, மாமாவுக்கும் சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டேன், சரவண மாமாவுக்கும் கொண்டு சாப்பாடு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஏம்மா தேவையில்லாத வேலை அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை தான், நம்ம தான் ஒன்று கொடுக்கணும். அவங்க வந்து டயத்துக்கு சாப்பிட்டாங்களா சாப்பிட்லையான்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதோட கொண்டு சாப்பாடை கொடுத்துட்டோம்னா அவங்க சாப்பிட்ருவாங்க, நம்மளுக்கு கவலை இல்லாமல் இருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, அவங்க என்ன சின்ன பிள்ளையாம்மா, எல்லாருமே பெரியவங்க தானே அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து சொல்ல முடியாத, நம்ம வந்து கொடுத்துட்டோம்னா அவங்க நிம்மதியாக இருப்பாங்க, அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அந்த வீட்டில் இவ்வளோ காலமாக நான் தான் வந்து சாப்பாட்டுலேருந்து எல்லாமே கொடுக்குறேன். அவங்க மதியம் வந்து சாப்பிடுவாங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், சரியா? நீ வந்து அப்படி சாப்பாடு கொண்டு போகிறது வைக்கிறதுலாம் வந்து தேவையில்லாத விஷயம், இன்னையோட நம்ம நிப்பாட்டிக்கதை அப்படிங்கிறாங்க. என்னத்தை எப்படி சொல்லிட்டீங்க, இந்த வீட்டோட மூத்த மருமக நான் தானே செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, இந்த வீட்டு வேலை எதுவுமே என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், சரி? அந்த வீட்டில் நான் ஒரு பொம்மையாக தான் இருக்கேன், மேலும் பொம்மையாக்காதம்மா. என்ன, சாப்பாடை கொண்டு போக வேண்டாம்னு அப்படி விட்டுரு அப்படிங்கிறாங்க. உன் புருஷனுக்கு கொண்டு போகிறேன், அதுவும் உன்னோட விருப்பம், அதை நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் வந்து கடைக்கு கொண்டு போகிறத வேண்டான்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும் வீட்டுக்கு வந்தால், சரியா அப்படிங்கிறாங்க. உடனே மூச்சை விடாமல் அவங்க பாட்டில் போயிடுறாங்க ரூமில் போய் ரொம்ப சோகமாக இருக்காங்க. நம்ம இப்படி வந்து சாப்பாடெல்லாம் அலைஞ்சு கொண்டு கொடுப்போம், அத்தை பாராட்டுவாங்கன்னு பார்த்தா இப்படி பேசுகிறாங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கோமதியும் ரொம்ப கடுப்பில் டைனிங் டேபிளில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ராஜி வராங்க. ராஜி தான், என்னத்தை ரொம்ப கோவமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, தங்கமயில் கொண்டு வந்து சரியாகாமல் இருக்குது, இப்படி பண்ணிகிட்ருக்கா பார்த்தல அப்படிங்கிறாங்க. ஏதோ ஆர்வக்குள்ளாரில் பண்ணுறாங்க, விடுங்கத்த அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைம்மா, நான் என்ன சொல்கிறேன், அவங்க கடையில் வந்து அன்னாடு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என் வீட்டுக்கார்ட்ட குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது அவங்க சாப்பிடும் போது தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அந்த நேரமும் இந்த பிள்ளை வந்து சாப்பாடு கொண்டு போனால் ரொம்ப கஷ்டம். பழனிலாம் எதுவுமே பேச மாட்டான், செந்தில்லாம் அதை விட மூச்சே விட மாட்டான். அப்படி இருக்கும்போது வந்து இவங்க சாப்பாடு கொடுத்தாங்கனாக்கா
அவர் வந்து ஏதாவது ஒரு வேலையை வீட்டு துணந்துக்கிட்டு இருப்பார். மனுஷனுக்கு ரெஸ்ட்டு வேண்டாமா? 365 நாளும் கடை திறக்காங்க. சனி ஞாயிறு கூட லீவு கிடையாது. அப்படி இருக்குது இந்த கடையில் மதியம் ஒரு நேரம் தான் ரெஸ்ட்டு. அந்த ரெஸ்ட் எடுக்க இந்த பிள்ளை விட மாட்டேங்க, அதான் ஒக்கையாக இருக்குது அப்படின்னுட்டு இருக்காங்க. விடுங்க நீங்கள் தான் நாளையிலேருந்து கொண்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே, கொண்டு போக மாட்டாங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. நாளைக்கு மட்டும் கொண்டு போகட்டும் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயிலுக்கு அவங்க அம்மா ஃபோன் அடிக்காங்க. என்ன மயில் என்ன செஞ்சிட்ருக்க, அது செஞ்சிட்ருக்க, வீட்டில் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் வந்து நல்லதுக்கே காலம் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி அப்படிங்கிறாங்க. இல்லை சாப்பாடு கொண்டு போனேன் மாமா கடைக்கு, அங்கே வியாபாரம்லாம் பார்த்தேன் அப்படிங்க. வெரி குட்டடி, அப்படி தாண்டி இருக்கணும், அப்படி இருந்தால் தாண்டி கல்லாச்சாவியே அவங்ககிட்ட வரும் அப்படின்னுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும்மா, எங்கள் மாமியார் நீ சத்தம் போட்டாங்க. என்ன சத்தம் போட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ எதுக்கு அங்கங்கே சாப்பாடு கொண்டு போயிட்டுருக்க, அவங்க தான் வீட்டில் வந்து சாப்பிடுவாங்களே அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, நீ கஷ்டப்படுறது மாதிரி காமிச்சா தானே அந்த வீட்டு கல்லாச்சாவி வாங்கிட்டு வரும், நீ அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தானே ஆகணும், அவங்க செய்யவே வேண்டாம்னு நீ செஞ்சு தானே ஆகணும். நான் எதுக்கு வீட்டு வேலையெல்லாம் உன்னை இழுத்து போட்டு செய்ய சொல்லியிருக்கேன், அப்படி செய்யும்போது தான் உன்னை பார்த்தோன்னா அவங்க அவ்வளோ பேரும் அலருவாங்க. ஆகா இப்படி வேலை செய்தாலும் இப்படி ஏற்பட்ட மருமக கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுருக்கோம்னு நினைப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது உன் மைனஸை பற்றி கேட்கவே மாட்டாங்க, சிந்திக்கவே மாட்டாங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது, புரியுதா? அதை நீ எப்போவுமே நோட் பண்ணிக்கணும். அவங்க எது சொன்னாலும் செய்யாதன்னு சொன்னாலும் நீ செஞ்சு தான் இருக்கணும். உன் வேலை நீ பார்த்துட்டே இருக்கணும், அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. அப்படின்னா தான் வந்து அந்த வீட்டினுடைய மொத்த பொறுப்பு அவன்கிட்ட வரும். காலப்போக்கில் அந்த சொத்து புறாமல் நீ அடையணும் அப்படின்னா எல்லாரோட நீ சிறப்பாக காட்டிக்கணும். எப்படின்னாலும் ஒரு கூட்டு குடும்பத்தில் சண்டை வரும். அன்னைக்கு உன் திறமையை காட்டி எல்லாரையும் வீட்டு விட்டு வெளியே போகிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். அது வரைக்கும் அந்த வீட்டில் நீ தான் ஒரு முக்கியமான ஆளுங்க மாதிரி காமிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, நானும் அத்தை சொன்னோன்னே சரி இன்னும் அவ்வளோதான் போல், வீட்டில் மட்டும் சமைச்சிட்டு இருந்துக்க வேண்டி தான் நினச்சேன், நீ சொல்கிறது போது எனக்கு புரியுதுமா, சரி 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 இப்படி செஞ்சால் தான் நம்மளுக்கு எல்லாமே கைக்கு வரணுமா அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதாண்டி, நீ கவலைப்படாத, அம்மா உனக்கு அப்பப்போ சப்போர்ட் பண்ணுதேன், நீ எதனால் எனக்கு ஃபோன் அடிச்சு கேளு, நீனா அந்த முடிவு எடுக்காத சரியா? மேலு பண விஷயம், கல்லாச்சாவி வேண்டாம் வந்துட்டுன்னு வச்சுக்கோ, பணத்தை வந்து நீ என்ன வேணாலும் செய்யலாம், நீ வச்சது தான் வரிசை, நீ கொடுக்குறது தான் கணக்கு சரியா? உன் மாமனும் அந்தளவுக்கு படிக்கலை, உன் மாமியாரும் படிக்கலை, அங்கே மற்ற பிள்ளைகளும் படிச்சிருக்குவா, அந்த பிள்ளைகளை பூரா அந்த வீட்டு விட்டு கிளப்பிட்டுன்னு வச்சுக்கா, உன் ராஜ்யம்தான் என்ன? செந்தியில் இந்த கடையில் வேலை பார்த்துட்ருக்கான், செந்தியில் மட்டும் எப்படியாவது நகட்டி விட்டோம் அப்படின்னா வேலைக்கு ஒரு நம்மளுக்கு வேண்டி ஒரு சின்ன பையனை கொண்டு போட்டுக்கிட்டு நம்ம அங்கே என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம். பழனி அந்த பையனும் படிப்பு கிடையாது, அவனுக்கு டெலிவரி போ அங்கே போங்கன்னு அனுப்பிடலாம், வரவு செலவு பூரா நம்மளே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன? அந்த வீட்டில் வேறு பையங்கள் எதுவும் கிடையாது. அப்படி பையங்கள் இருந்தால் கூட நம்ம தங்கச்சியை கூட கட்டி வச்சுருவேன் அப்படின்னு இருக்காங்க. பழனின்னு ஒரு ஆள் சித்தப்பா இருக்கார், அது முறை விரலாடி வரும், உனக்கு சித்தப்பான்லாம் அந்த முறையில் வரல அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் என்ன அப்படிங்கிறாங்க. உடனே நான் தான் பழனி வந்து முறை வந்து சரியாக இருந்தால் தான் பழனி கட்டி விட்டு அந்த வீட்டிலே வச்சுருவேனே, அந்த சொத்துக்களை வெளியே போக விடாமல் பார்த்துக்கிடுவேனே. பழனியும் பெரிய பணக்கார பையன் தான், அவளுக்கு நம்ம சொந்தக்கார பிள்ளை இருக்குது, அவன் நைஸாக அவனுக்கு மாட்டி விடணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. உன்னை பார்க்க வரது மாதிரி நம்ம சொந்தக்கார பிள்ளையை வர சொல்லுவேன், பழனிக்கு வந்து அவனுடைய சொத்து பத்து தெரியாமல் அவனே இருக்கான், எது வீட்டில் பிறந்தான் தானே அவனும் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கானுவன், இவனுக்கும் அதில் ஒரு பங்கு வரும், இவன்கிட்ட வந்து விவரம் தெரியாமல் இங்கே வந்து பாண்டியன்கிட்ட வந்து மளிகை கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கான், இவன் அங்கே இருந்தான்னா அவன் ரேஞ்சே வேறு, அவனும் எத்தனை சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கானுங்க, அது போக துணி கடை வச்சுருக்கானுங்க, ஃபைனான்ஸ் பண்ணுதானுங்க, தென்னந்தோப்பு என்ன வயக்காடு என்ன, அப்பா சொத்து பத்துலாம் ஏகப்பட்டது இருக்குது, அதில் வந்து 3 பங்கில் இவனுக்கு ஒரு பங்கு, இவன் வந்து அதை புரியாமல் கடந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த கோமதி பேரில் உள்ள சொத்தை பூரா அவனை ஆம்பளைக்கு எழுதி இது பண்ணிக்கிட்டானுங்க. என்ன, இவன் 3 ஆம்பளைக்கும் சொத்து நிறைய இருக்குது, இவனுக்கு உள்ள பங்கையும் அவனை தான் அனுபவிக்கானுவேன், இவன் இன்றைக்கி வேணும்னு கேட்டால் அவன் தந்தான் அவனால கோர்ட்டுக்கு போனால் கதை நடக்கும். நம்ம சொந்தக்கார பிள்ளைய ஒரு பிள்ளையோ வீட்டுக்கு அனுப்பிவிடுதேன், அந்த பிள்ளையை எப்படியாவது பழனி கூட பழக வச்சுது, பழனி வந்து அந்த பிள்ளை வேணும்னு சொல்லுற அளவுக்கு நீ பண்ண வச்சிடணும் அப்படிங்கிறாங்க. உடனே அது எப்போமா வரும் அப்படிங்கிறாங்க. நீ ஊன்னு சொல்லி நாளைக்கு நாள் அனுப்பிடுதேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் சொல்கிறேம்மா, அதுக்கப்புறம் நீ வர சொல்லுமா அப்படிங்கிறாங்க. உடனே சரிடி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே பாக்கியம் ரொம்பவே யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. தங்கமயில் இன்றைக்கி நல்ல குடும்பத்தில் உட்காந்துட்ருக்கா, அங்கேயும் நல்ல வசதி இருக்குது, அது போக வந்து அந்த பழனிக்கு நல்ல வசதி இருக்குது, அந்த சொத்தை நம்ம அடைஞ்சே ஆகணுமே, நம்ம பொண்ணு வேறு முறை வேறு ஆகிப்போச்சு, இல்லைன்னா நம்ம அழகாக மாட்டிருக்கலாமே, ஏன்னா நம்ம பொண்ணையே கட்டி வச்சுருவோம்மா, முறை மாறினா என்ன, நம்மளுக்கு பணம் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பல மாதிரி யோசிக்காங்க. அப்புறம் யோசிக்காங்க, கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னா வந்து இவன் வாழ்க்கை மயில் வாழ்க்கை ரொம்ப போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லியும் யோசிக்காங்க. சரி ரைட்டு, நம்ம வந்து நம்ம தம்பி மூலையே
ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தம்பிக்கு அடிக்காங்க. இல்லை அக்கா பேசுனேன் அப்படிங்கிறேன். என்னக்கா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, உன் மகளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்திருக்கு, செய்வோமா அப்படிங்கிறாங்க. ஏக்கா நான் இங்கே கட்டி கொடுக்குற வழியிலையா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. கட்டி கொடுக்குறதுக்கு உன்ட்ட பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும். நம்ம சொந்தக்காரன் என்ன பெரிய கோடீஸ்வரனாக இருக்கான், புள்ள சோத்த பிள்ளையா இருக்கான்ல, அந்த பிள்ளைய வச்சு தான் இங்கே ஒருத்தனை மயக்கணும். அவன் வந்து நல்ல வசதியாக இருக்கான், ஆனால் கொஞ்சம் கூறு இல்லாமல் இருக்கான் அப்படிங்கிறேன். கூறு இல்லாமல் இருக்கான், அப்போ விவரம் எதுவும் தெரியாதாக்கா அப்படிங்க. விவரம்லாம் தெரியும், தான் சொத்து இவ்வளோ சொத்து இருக்குது, நம்ம வந்து மச்சான்ற கடையில் போய் வேலை பார்க்கணுமான்னு தெரியாமல் இருக்கான் ஒருத்தன். அவனை கல்யாணம் முடித்தா மட்டும் போதும், அவன் வீட்டில் உள்ள சொத்தை ஒரு பங்கை வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியாக்கா நீ சொன்னால் சரியாக தாங்க இருக்கும். நீ இவ்வளோ விவரமாக கல்யாணம் முடிச்சு கொடுத்தியாக்கா அந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில். அவனும் நல்ல வசதி, 2வது ரொம்ப சிக்கனக்காரனுவா. இந்த ஊருக்கு பொழைக்க வந்தவன் அந்த பாண்டியன், இன்றைக்கி அங்கே பெரும் பேரும் புகழோடு இருக்கான், சொத்து பத்து நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அதை விட்டுறக்கூடாது. நாளைக்கு உன் மோளை வர சொல்லு, நான் கொண்டு நேராக மயில் வீட்டில் விட்டு வந்துடுறேன். அங்கே அந்த பையனை லவ் பண்ண வச்சுருவோம். அந்த பையன் அங்கே தான் வந்துடும் வரானா அப்படிங்கிறாங்க. அங்கே தான் இருக்கான். அது யார்? பாண்டியனோட மச்சினன் தான், கோமதிக்கு தம்பி தான். எப்படியாவது அதை கவர் பண்ணி ஆகணும். கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சொத்து ஒரு பங்கு வந்துடும். ஏன்னா மயில் அந்த வீட்டில் உள்ள எல்லாத்தையும் ஒட்டி அந்த ஒட்டுமொத்த சொத்துக்கும் அவள் ஓனராகிடுவா. இவ அங்கே 3 பங்கில் ஒரு பங்குக்கு இவா இது பண்ணிடுவா. இளையவா கடுமையான இளையவா வந்து கடுமையான விவரம் அம்மாவா, என்ன இளையவில் இது பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் மூத்தவா இருக்கும்போது எப்படி இளையவில் இது பண்ணுவா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இல்லை இளையவ தான் கடுவ வரும், அவள் தான் அவனை உசார் பண்ண முடியும். மூத்தவ ஒரு அமர்ந்த குணம், அது மயில் மாதிரி அவள் லாய்க்கில்லை. என் பிள்ளை மாதிரி இளைய பிள்ளை மாதிரி உன் பிள்ளை இளைய பிள்ளை ரொம்ப சூட்டு, அவ்வளோதான் அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா சரிக்கா நான் அனுப்புகிறேன், நீ வந்து எப்படியாவது ஓகே பண்ணி விடு அப்படிங்கிறாங்க. உடனே மயில்கிட்ட கொண்டு கொடுத்தாங்க அவங்க அம்மா. ஏண்டி உங்கள்கிட்ட கொண்டு கொடுத்துட்டா, நீ இந்த உன்ட்ட ஒப்படைச்சிட்டா, நீ தான் பழனியும் இவங்களையும் பழக வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அம்மா அது முடியுமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீ சாப்பாடு கொண்டு போகிறல, நீ வந்து கடையில் உள்ள விட்டு போயிரு, இப்போ பரிமாறட்டும், பழனிக்கு நல்லா கவனிக்கட்டும், நீ வந்து சரவணனுக்கு இது பண்ணு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் காலையில் சாப்பாடு எல்லாம் சமைக்கிறாங்க. சமைச்சு நேராக வந்து ஒரு கரியல் இருக்குது, இதை பார்க்குறாங்க கோமதி. சரி ஒரு கரியல் தானே இருக்குது, சரவணன் மட்டும் கொண்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. 2வது கரியல் இருக்குது, இதை பார்த்தோன்னா கோமதி என்ன 2 கரியல் வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைத்த கடைக்கு சாப்பாடு கொண்டு தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொன்னேன் அவன்கிட்ட, வேண்டான்னு தானே சொன்னேன், வீண் நிலச்சல் உனக்கு எதுக்குமா அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் 1000 சொல்லுவீங்க, நான் அதை கேட்க முடியுமா அத்தை? நான் சாப்பாடு கொண்டு போனால் தானே முடியும். அவங்க என்கிட்ட சாப்பாடு கொண்டு சொல்லியிருக்காங்க, நீங்கள் வேண்டான்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. உடனே டபாருன்னு சொல்லுவாங்க, மாமா தான் சொன்னாங்க அப்படின்றாங்க. மாமா தான் சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா தான் சொன்னாங்க, அவங்க தான் வந்து நீ ரெகுலராக சாப்பாடு கொடுத்துருமா, அப்போ தான் வேலை நடக்குன்னு சொல்லிட்டாங்க, மாமா சொல்ல நம்பிட முடியாது அப்படிங்கிறாங்க. இங்கே கோமதிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. என்கிட்ட கூட இவர் ஒரு வார்த்தை சொல்லலை, தங்கமயில்கிட்ட சொல்லி சாப்பாடு வந்தே ஆகணும்னு சொல்லியிருக்காரு, தங்கமயிலுக்கெலாம் ஃபோன் அடிக்காரு, எனக்கு ஒரு ஃபோன் அடிக்கல இன்றைக்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. வா நம்ம 2 பேரும் போவோம் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ எங்கம்மா கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இவளுக்கு இந்த ஊரை பார்த்ததில்ல, அதனால் நான் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே சரவண மாமா கடையும் காமிச்சிட்டு அப்படி வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. வாலிய பிள்ளையை கூப்பிட்டு போய் நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் துணைத்தனத்தை கூப்பிட்டு போகிறேன், வேறு எதுவும் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆட்டோ வர சொல்லுவாங்க. ஆட்டோவில் ஏறி நேராக கடைக்கு போகிறாங்க. உடனே தங்கமயில் கூட வர பிள்ளைய பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைய எது கூப்பிட்டு வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை அம்மா கடையை பார்க்கணுன்னு சொன்னான் அப்படிங்க. அப்படியா சரி தான் கடமா அப்படிங்கிறாங்க. உடனே சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. உடனே பரிமாறும்போது கண்ணை காமிக்கிறாங்க. அதான் பழனி விட்டுறாத, அதான் பார்த்துருக்கணும் வீட்டில் அப்படிங்கிறாங்க. உடனே சாப்பாடு பரிமாறுறாங்க. பழனிக்கு மட்டும் 4 முட்டையை வந்து சோத்துக்குள்ளே வைக்காங்க. அங்கே குமரேசனுக்கு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு முட்டையை மட்டும் மேலே வைக்காங்க. அப்போ ஒரு தடவை பார்க்காரு, 4 முட்டை இருக்குது, உங்களுக்கு தான் அப்படின்னு கண்ணடிக்காங்க. எனக்கு தானே, சரி ரைட்டு நான் நல்லா உழைக்கணும்னு தராங்க போல் எல்லாம் ரத்தம் அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சுக்கிட்டே தூங்காரு. உடனே இந்த பிள்ளைய விட்டுட்டு நீ இரு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா நான் வந்து சரவணம்மா சாப்பாடு கொடுத்து வந்துட்டேன், வரும்போது இங்கே வந்து இவ்வளோ கூப்பிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா அந்த பொண்ணையும் கூப்பிட்டு போனால் வசதியாக இருக்குமாம்மா, அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்காதா அப்படிங்கிறாங்க. இல்லை இருந்துப்பா அப்படிங்கிறாங்க. நல்ல பிள்ளைலாம் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. சாப்பாடெல்லாம் வைக்கிறாங்க. அப்போ பாண்டியனுக்கு ஒரு வேலை வருது. அப்போ என்ன சொல்கிறாங்க, நான் வேணால் கல்யாணம் பண்ணி வந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. குமரேசன் சொல்கிறாரு, சாப்பிட்டோன்னா கொஞ்சம் கிறக்கமாக இருக்குது, பக்கத்து கடையில் போய் ஒரு வெத்தலை மட்டும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பழனி உங்கள் மச்சான வெளியே போயிருக்கா, நீ பார்த்துக்கா அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அப்போ பையன் பேச்சை கொடுக்குறாங்க. பழனி மாமா அப்படிங்கிறாங்க. பழனி மாமாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் எனக்கு மாமா தானே, நீங்கள் வந்து தங்கமயிலுக்கு வந்து சித்தப்பானு மாமா தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ மாமா பொண்ணு தானே, ஆமாம் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி ஒரு கண்ணாடி கையில் சின்ன கண்ணாடி வச்சுருக்காரு பேண்ட் பாக்கெட்டில், அதை எடுத்து பார்க்காரு. ஏம்மா நீ போய் சொல்லாதம்மா, எனக்கு வயசாகிடுச்சு, அழகாலாம் இல்லைம்மா அப்படின்னு. இல்லை நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கோங்களே அப்படி அப்படிங்கிறாங்க. என்னம்மா எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நல்லா அழகாக இருக்கீங்களே, நல்ல பொறுப்பாகவும் இருக்கீங்க,
நல்லா வசதியாகவும் இருக்கீங்க. நான் எங்கேம்மா வசதியாக இருக்கேன், எங்கள் மச்சான்கிட்ட வேலை பார்த்து ரூ. 500 சம்பளத்துக்கு வேலை பார்க்கமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் ஏற்ற வீட்டில் நம்ம வீட்டுக்கு ஏற்ற வீடு வந்து உங்கள் வீடு தானே, அதில் 3ல் ஒரு பங்கு உங்களுக்கு உண்டுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா சொத்துல பங்கு உண்டுன்னு சொல்லுதானுங்க, ஆனால் அங்கே போனால் வந்து வாய் சோறு கூட தர மாட்டானுங்க அண்ணனும், எங்கள் மூத்த அண்ணனும் இளைய அண்ணனும். அதனால் அதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டால் தான் உங்களுக்கு சொத்து கிடைக்குமே அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படிலாம் சொல்லுது அப்படிங்கிறாங்க. இல்லை உண்மையை சொல்கிறேன், உங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைம்மா, எங்கள் மச்சான்கிட்டே வேலை பார்த்துட்டு இங்கே ஒரு கஷ்டப்பட்ட பொண்ணை கட்டிட்டு இந்த ரூ. 500 சம்பளத்தை வச்சு குடும்பத்துக்கு நடத்தலாம் தான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பெரிய கோடியில் பொருள வேண்டியவங்க, நீங்கள் ஏன் இப்படி இந்த மளிகை கடையில் வேலை பார்த்துட்ருக்கீங்க வச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் இப்போம்ல எங்கள் மச்சான் கல்யாணம் முடியும் போது எனக்கு வயசு 2 வயசு, அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எங்கள் மச்சான்கிட்ட தான் இருக்கேன். எங்கள் மச்சான் வீட்டுக்கு வந்தப்பறம் அங்கே சேர்த்துக்கவே மாட்டுக்காங்க. நான் ஓடியில் போவேன், ஆனாலும் அரைக்குறையாக தான் பேசுவாங்க. ஏன்னா சொத்துன்னு அங்கே தர வாய்ப்பே இல்லைம்மா என்ன அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இல்லை அவங்களுக்கு சொத்தில் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஏம்மா நீ அதே பேசிகிட்டு இருக்க, விடுமா பார்த்துக்கலாம், சொத்து மைத்தனமாக முக்கியம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆகா இவர் வந்து அதுக்கு லைக் போட மாட்டார் போலையே, நம்ம தான் அணைக்கணும் போலையே. சரி ரைட்டு, நம்ம கல்யாணம் முடிச்சுக்கிடுவோம், கல்யாணம் முடிச்ச பிறகு அந்த சொத்தை கேஸ் போட்டுனாலும் வாங்கி நின்றுதான் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் வந்து சரவணனுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறாங்க. போயிட்டோன்னே சரவணன் சொல்கிறாங்க, நீ கடைக்கும் கொடுத்துட்டு இங்கேயும் கொடுத்துட்டு அலையுது கஷ்டமாக இருக்குது மயில், நான் வேணால் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எனக்கு முழுக்க அழைச்சது தானே, அவங்களே கடையிலேருந்து வெளில வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் ஏன் இந்த வெயிலுக்கு அலையணும் அப்படிங்கிறாங்க. மயில் உனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. இல்லை கடையை நம்ம பொறுப்பை வந்து லாவண்யா பார்த்துப்பா, இனிமேல் நான் அங்கே வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. லாவண்யா கஷ்டமாக இருக்காதா அப்படிங்கிறாங்க. இல்லை கடைக்கு லாவண்யா சாப்பாடு கொடுப்போம், நான் இங்கே கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. இந்த பழனி மாமலாம் ரொம்ப கூச்சப்படுவார் அப்படிங்கிறாங்க. இல்லை அவள் பார்த்துப்பா, அவட்ட பொறுப்பை கொடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க. என்ன பொறுப்பை கொடுத்தாச்சு? இல்லை அவள் பார்த்துப்பா அப்படிங்கிறாங்க. சாப்பாடை கொடுக்குறாங்க. சாப்பாடை கொடுத்துட்டு நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்புறாங்க. கிளம்பும்போது மயில் ஃபோன் அடிக்கிறாங்க லாவண்யாவுக்கு. லாவண்யா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு போட்டு தான் ஆகிட்டு இருக்கு, லைன் போட்டுட்ருக்கேன். அவர் தான் வந்து நான் ஒரு லைன் போடுறத பஸ்ஸையை தாண்டி அவர் வேறு பக்கம் லைன் போட்டுத்தார். நல்ல நேரத்துக்கு உங்கள் மாமாவும் வெளில போயிட்டார், அந்த குமரேச தாத்தா வெளில போயிட்டாங்க. இவரை எப்படியாவது அணைச்சி ஒரு என்னத்தையாவது பண்ணிடலாம்னு பார்த்தா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. எப்படியாவது கவர் பண்ணால் வந்து சொத்தில் ஒரு பங்கு பெரிய பங்கு இருக்குது, அதை பார்த்துப்போ அப்படிங்கிறாங்க. அவர் சொத்தில் ஆசை இல்லாத மாதிரிலாம் இருக்கார் அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு ஆசை இருக்குல்ல, நம்ம எப்படியாவது அந்த சொத்து அடிக்கணும்னு சொல்லிட்டு தானே நீ வந்து அவருக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கும். அதனால் வந்து நீ எப்படியாவது கவர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலை பாண்டியன் வந்துடுறாங்க. என்னம்மா எங்கே பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை பழனி மாமா உள்ளே போனாங்க அளக்காங்களே, உள்ளே என்னத்தையாவது குடோனில் என்னத்தையாவது எண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறாங்க. பழனி அப்படிங்கிறாங்க. மச்சான் அப்படிங்கிறாங்க. சரி ஒரு புள்ள ஒத்தியில வாசல் இருக்கா, பக்கத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை மச்சான் உள்ளே வேலை இருந்துச்சு, எலி விட்டு இந்த மாதிரி சவுண்டு கிடைச்சா உள்ளே வந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே மயில் வந்துடுறாங்க. மாமா நான் வந்து லாவண்யாவை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்க. சரிம்மா போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மாமா சாப்பாடு அப்படின்னு சொல்லலையே அப்படிங்கிறாங்க. நீ தான் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறாங்க. மாமாவுக்கு நீ சாப்பாடு வைக்கலையா அப்படிங்கிறாங்க. உடனே மாமா வாங்க நான் வைக்கேன் அப்படின்னு பயங்கர சீனை போட்டு தங்கமயில் சாப்பாடு வைக்காங்க. அப்படின்ட்டு அடே அப்பா மீன் குழம்பு பிரமாண்டம், சங்கரா மீன் தான், அதுவும் இவ்வளோ ருசியாக எங்கள் அம்மா கூட தந்ததில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ தான் பாண்டியன் நினச்சி பார்க்க நம்மளுக்கு தான் தாயே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா தப்பாக சொல்லிட்டேன், எனக்கு எங்கள் அம்மாட்ட கூட நான் சாப்பிட்ட நினைவு இல்லை, ஆனால் ரொம்ப நல்லா இருக்குமா, ஏன்னா இதே மாதிரி நான் சாப்பிட்டோன்னா உண்மையிலேயே நான் பெரிய குண்டாயிருவேன் அப்படிங்கிறாங்க. அம்மா நல்லா சாப்பிடுங்க, என்ன இந்த வயசில் நல்லா சாப்பிடாதான் அம்மா மளிகை வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், இப்பேற்பட்ட மருமக கிடைக்க நான் கொடுத்தா வச்சுருக்கணும், நீ சாப்பிடலையாம்மா அப்படிங்கிறாங்க. இனிமேல் தான் அம்மா வீட்டில் போய் சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு நீ சாப்பிடாம இருக்கியம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சாப்பாடு வச்சு கொடுக்காரு இலையில். இதை பார்த்த பழனி ஃபோட்டோ எடுத்துடுறாரு. ஃபோட்டோ எடுத்து நேராக கோமதிக்கு அனுப்புகிறாங்க. ஏக்காங்க பாரு, உனக்கு கூட மச்சான் சோறு வச்சு தந்தது கிடையாது, மருமகளுக்கு எப்படி சோறு வச்சு எவ்வளோ பதிவாக கொடுக்காரு பாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு விட்ருந்தாங்க. போட்டு விட்டோன்னே கோமதி இந்த மாதிரி இப்படி வீடியோ வந்துருப்பார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இவங்க சொல்கிறாங்க, ராய் சொல்கிறாங்க, அத்தை மாமா வந்து தங்கமயிலுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்காங்க, மயிலுக்கு எல்லாமே அவங்க தான் பரிமாறுறாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோன்னா கோமதிக்கு சரியான கடுப்பாயிருது. இப்போ ரொம்பலாம் அத்துமீறி நுழைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, ஓவராலாக பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க. கோமதி இருக்கட்டும் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் 2 பேரும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இங்கே கிளம்பி வராங்க. வரும்போது கோமதி பயங்கர வெக்கையாக இருக்காங்க. உடனே என்னத்தை ஒரு மாதிரி இருக்கீங்க, வெயில் ஓவராக இருக்கணும்னா ரொம்ப இதாக இருக்கீங்களா, இப்போ இருக்கு நான் மோர் கொண்டு வரேன் அப்படிங்கிறாங்க. மோரை கொண்டு கொடுக்குறாங்க. பேசாமல் எனக்கு வந்து தீயை கொண்டு தலையில் கொட்டு அப்படிங்கிற, என்னத்தை அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் வந்துடுறாரு. கதிர் வந்து ஆகா கதிர் டென்ஷன் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிறாங்க. உடனே என்ன தம்பி எதுவும் சாப்பிடுதீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ சாப்பிட்ட அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி பார்க்கே பாவமாக இருந்த மாதிரி இருக்குது, பழைய சட்டையை போட்டு வந்திருக்கேன், நைட்டு பூரா காரம் ஏதோ ஓடிட்டு போய் நினைக்கிறேன், சாப்பிட்றதுக்கு பைசா அவங்க கையில் இருந்த மாதிரி இல்லை, ஒழுங்காக சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க.
உடனே என்ன இப்படி பேசுகிற தங்கமயில் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை அவர் வந்து இந்த சாப்பாடு தானே டெலிவரி பண்ணுறாரு, அங்கங்கே நைட்டு பூரா பைக் ஓட்டியிருப்பார், கறியும் எதுவுமா இருக்கார், இவர் எங்கே சாப்பிட்ருப்பாரு, உடனே வந்து பணம் கொடுக்க மாட்டாங்கன்னு எங்கள் சித்தி மகனே சொல்லியிருக்கான். எங்கள் சித்தி பையன் ஒருத்தன் வந்து கதிர் மாதிரியே வந்து சாப்பாடு டெலிவரி பண்ணிகிட்ருக்கான் நைட்டு பூரா பைக்கில். அவங்களுக்கு வந்து பணம்லாம் அக்கௌண்ட்டில் தான் ஏற்றுவாங்களாம், பணமே இருக்காதான், சாப்பாடு கூட கஷ்டப்படுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் கேட்டேன், இவன் சாப்பிடாம தான் வந்திருப்பான் கண்டிப்பாக, இவன்கிட்ட காசு இருந்திருக்காது, இவன் என்னத்த பெரிய லெவலில் சம்பாதிச்சிட்டு போகிறான், அதனால தான் சாப்பிட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என்றைக்கும் இப்படி பேசாத, கதிர் வந்து இந்த வீட்டு பையன், அவன் சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா அவனுக்கும் சேர்த்தேன் வீட்டுக்காரர் உழைக்காரு. அவன் தான் வந்து தான் பொண்டாட்டி வந்து அடுத்தவங்க உழைப்பில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உழைக்கிறான் தங்கமேலு, அவன் மனசை கஷ்டப்படுத்துவோம் அப்படிங்கிறாங்க. உடனே விடுங்கம்மா, அண்ணி தானே சொன்னாங்க விடுமா அப்படிங்கிறாங்க. அது என்ன இப்படி சொல்கிறது, அண்ணியாக இருந்தாலும் அப்படி சொல்லக்கூடாது தங்கமேலு அப்படிங்கிறாங்க. சாரி நான் வந்து மனசில் பட்டது தான் சொன்னேன், மனசில் எதுவும் வைக்கலை அப்படிங்கிறாங்க. இன்னுமெல்லாம் அப்படி பேசாத, ராஜி மனசு எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி வரா, எப்படிக்கா சொல்லலாம், என் புருஷன் கையில் காசு இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என் புருஷன் கையில் இப்போ காசு இருக்கும் சரியா, அடுத்தவங்க உழைப்பில் அவர் சாப்பிட மாட்டார் அப்படிங்கிறாங்க. நான் என்னத்தை தப்பாக சொல்கிறேன், தம்பி எங்கே சாப்பிட்ருப்பாரு, அவர் கையில் காசு இருக்காது, சாப்பிடணும்னு தானே சொன்னேன் அப்படிங்க. இப்படி நீங்கள் ஒரு ஆம்பளை எப்படி ரோட்டில் விட்டு சொல்லுவீங்க, ஏற்றாப்புல எங்கள் வீடு, எங்கள் அம்மா கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன நினைப்பாங்க, இந்த வீட்டில் சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்கன்னு நினைப்பாங்க, எங்களை தப்பாக நினைப்பாங்கள்ல அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேலு சரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. உடனே ரூமுக்கு வராங்க, லாவண்யா வராங்க, வந்து கேட்குறாங்க, என்ன நீ உங்களை வந்து எல்லோரும் கேள்வி கேட்டுட்ருக்காங்க, நீ தான் மூத்த மருமவா, நீங்கள் தான் இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்கிறீங்க, அவங்க வந்து உங்களை மதித்து பேச மாட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே லாவண்யா, நீ இது நினைக்காத, நான் தங்க நகையை போட்டு வரல, உனக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியும், நம்ம குடும்பத்துக்கு தெரியும், பூரா பித்தளை நகை, பெரிய அளவில் நகை போட்ட மாதிரி பில்டப் பண்ணி இங்கே கல்யாணம் முடிச்சாச்சு. நான் எத்தனை படிச்சிருக்குன்னு உனக்கு தெரியும், 7 ஃபெயில்னு உனக்கு தான் தெரியும். ஆனால் அந்த வீட்டில் எம்ஏ இங்கிலீஷ்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நான் கொஞ்சம் ஒரு சில இதை டர் பண்ணணும். எதுக்கு அந்த கதிரை வந்து நான் கொஞ்சம் டேமேஜ் பண்ணணும்னா, ஏற்கனவே அந்த அத்தையும் கதிரும் பேசவே மாட்டாங்க. நான் கதிரை எதாச்சும் சொன்னோம்னா அத்தை சத்தமாக இருப்பாங்கன்னு பார்த்தேன். இப்போ கதிரை பேசணுன்னா அத்தைக்கு சுள்ளுன்னு கோவம் வருது. எப்படியும் பெத்த பாசம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இது பண்ணி தான் இது பண்ணணும். அவங்க பவர் என்ன, கதிரை அவங்க என்னவா நினைக்காங்கங்கிறதுக்காக தான் இப்படிலாம் பேசுகிறேன். யார் மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு எதுக்காக பேசுகிறோம்னா, யார் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த வீட்டில் நான் வாழ முடியும். என்ன, நான் வந்து இந்த வீட்டை ஆளணும், நீ அந்த ஏற்ற வீட்டை ஆளணும். அப்படிங்கும்போது நம்ம அதுக்கேற்றால போய் தாங்கணும். இப்போ அமர்ந்துட்டேன். இங்கே மெயின் பாயிண்ட்டே எங்கள் மாமா தான். எங்கள் மாமாவே கவர் பண்ணியாச்சு. எங்கள் அத்தைலாம் டம்மி பீஸு சரியா. எங்கள் அத்தை கையில் ஒன்றுமே இல்லை. இப்போ எங்கள் அத்தை கையில் ஒன்றே ஒன்று இருக்குது, கல்லாப்பட்டி தான். கல்லாப்பட்டி சாவி தான். ஏன்னா மாமா வந்து கடையில் கிடைக்கிற வருமானம் பணத்தை பூரா வந்து இங்கே தான் கொடுத்து வைக்காங்க. அதை மட்டும் என் கைக்கு வர்றது மாதிரி வச்சு பண்ணிட்டேன். இந்த அத்தையோட சீனே முடிஞ்சது. அது போக இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி அத்தையை வந்து நான் ஒதுக்கி விட்ருவேன். ஏன்னா அத்தையை சுத்தமாக மதிக்க மாட்டாங்க. எதுனாலும் தங்கமேல் தான் சொல்லுற அளவுக்கு ஆக்கி விட்ருப்பார் அப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கோமதி பீரோவில் எப்படியாவது ஒரு நித்தியாவது காணாத மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. லாவண்யா சொல்கிறாங்க, நான் வேணால் அந்த வேலையை பார்க்குறேன் மைனி அப்படிங்கிறாங்க. ஒன்று செய், அந்த பீரோவில் எனத்தையாவது பணத்தை கொஞ்சம் எடுத்து வெளியே சிந்துது மாதிரி வச்சிரு. மாமா வர அந்த காலகட்டத்தில் என்ன பணம்லாம் அப்படி இப்படி கிடக்குமாங்க. ஐயோ பீரோவில் இருந்தால் பணம் வந்திருக்கு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பேசுவாங்க. பேசும்போது நான் எடுத்து கட்டி பேசி கல்லாச்சாவை ஏன்ட்டு வர மாதிரி பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி குளிக்க போகிறத பார்க்குறாங்க. அத்தை குளிக்க போகிறாங்க. நைஸாக ரூமுக்குள்ளே போ அப்படிங்கிறாங்க. ரூமுக்குள்ளே போகிறாங்க, பீரோவை திறக்கிறாங்க. அதே மாதிரி பணத்தை பூரா எடுத்து ரூம் பூரா சிதறிட்டு வந்துடுறாங்க. இங்கே பாண்டியன் வேலையை முடிச்சுட்டு வராரு. உடனே இவங்களும் கோமதியும் குளிச்சுட்டு ராஜிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனாவும் வந்துடுறாங்க. மீனா வா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நல்லா எங்கள் சென்னையில் நல்லா நடந்துச்சுன்னு சொல்லி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கீங்களா, ரைட்டு இருக்கட்டும், இன்னையோட உங்கள் கல்லாச்சாவி முடிஞ்சது, ஏன்ட்டு தான் வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க தங்கமேல். பாண்டியன் வராரு. வந்தோடனே பாண்டியன் கை கால் கழுவுறாரு. கழுவிட்டு முகத்தோட சரி வாங்க எல்லோரும் சாப்பிடுவோங்க. சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுன்னா தங்கமேல் இது என்னதுமா அப்படிங்கிறாங்க. அம்மா உங்களுக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு நான் வந்து நெய்யாப்பம் பண்ணேன். நெய்யாப்பமா, நான் சாப்பிட்டதே இல்லையம்மா அப்படிங்க. சாப்பிட்றாங்க. செம்மையாக இருக்குது சார், நெய்யாப்பம்னா நெய்யாப்பம் தான் அப்படின்ட்டு இருக்காங்க. தம்பி எல்லோரும் சாப்பிடுங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே சரவணன்கிட்ட பாண்டியன் சொல்கிறாரு, இப்போ ஏற்பட்ட பொண்டாட்டி கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் பாரு, விதவிதமாக சோறு தருது. மதியம் என்னென்னா சங்கரா மீன் குழம்பு, இப்போ என்னென்னா நெய் நம்ம ஆப்பம், இப்படிலாம் வந்து கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். எல்லாமே வீட்டு சமையல் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அதை லாவண்யா பார்த்து பழனியை மட்டும் பயங்கரமாக கவனித்து சாப்பாடு கொடுக்குறாங்க. இதை எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாருக்குமே இந்த பிள்ளை சாப்பாடு வைக்கிது, ஆனால் பழனியை மட்டும் பயங்கரமாக கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காங்க. அரசிக்குமே எப்படிப்பட்டது, இந்த பொண்ணு ஏன் ரொம்ப வலிஞ்சு விழுது,
பழனி மாமா மேலே அப்படின்னு சொல்லிட்டு, லாவண்யா நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க அப்படிங்களா. இல்லை பழனி மாமா சாப்பிடட்டும் அப்படின்னு. பழனி மாமா சாப்பிடட்டுமா அப்படிங்கிறாங்க எல்லோரும். இல்லை அவங்க நல்லா சாப்பிட்றாங்களே அப்படிங்கிறாங்க. உடனே அவர் பழனி சொல்லுறாரு, என் மேலே ரொம்ப பாசம் வச்சு இந்த பிள்ளை சாப்பாடு தருது, நான் இதை சாப்பிட்டுத்தானே ஆகணும், இந்த வீட்டில் யாராவது வந்திருக்கீங்களா, லாவண்யா நீ மட்டும் எனக்கு சாப்பாடு வைமா அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா கத்திட்டு இருக்க பொட்டை பிள்ளை பேர சொல்லி அப்படின்ட்டு இருக்கார் பாண்டியன். ஒன்று வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்றாரு. எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த லாவண்யா பிள்ளை வந்து பழனி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நினைக்கிறாங்க, கோமதி நினைக்கிறாங்க இந்த பிள்ளை உண்மையிலே பாசமாக இருந்தால் கூட பழனி கட்டி வைக்கலாம், தங்கமயில் மாதிரி நடிக்க நம்ம தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பிறங்க பார்க்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் சாப்பிட்டு ரூமுக்கு போகிறாங்க. பணம் அங்கங்கே செதறி கிடக்கு. இதை பார்த்தோன்னே ஏ கோமதி அப்படின்னு கத்துறாரு. என்னங்கன்னு ஓடுறாங்க. என்ன பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிறாங்க. என்னங்க பண்ணி வச்சிருக்காங்க இங்கே பாரு அப்படிங்கிறாங்க. பணமாக கிடக்கு. எங்கே பணத்தை எங்கே கீழே போட்டுருக்கீங்க, நானாக கீழே போட்டிருக்கேன், லூசு மாதிரி என்ன பேசிட்டு இப்போ தான் ரூமுக்குள்ள வரேன், பணம் கிடக்கு, பீரோவில் பணம் இருக்கா இல்லைன்னு பாரு அப்படிங்கிறாங்க. பீரோவிலேருந்து பணம் எல்லாம் சிந்தி கிடக்கு. இதை பார்த்தோன்னா பாண்டியனுக்கு சரியான கோபமாயிருது. உன்னை நம்பி நான் பணம் தண்டு போனால் அப்படி தான் போடுவியா வைப்பியா, நம்ம வீட்டில் பிள்ளைகளை வந்து எடுக்காத வைக்காத ரைட்டு, ஆனாலும் பணத்துக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா அப்படி இப்படின்னு என்னென்ன பேசணுமோ அதத்தையும் பேசுகிறாரு. சவுண்டை கேட்டோன்னே கதிர் ஓடுதார். கதிர் ஓடி இந்த மாதிரி என்னப்பா அம்மா பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன சின்ன உனக்கு தெரியுமாடா அப்படிங்கிறாங்க. என்னமோ இருக்கட்டுமாப்பா, அம்மா ஏன் இப்படி சவுண்டு விட்டு பேசுகிறீங்க, அம்மாவும் பாவம் இல்லையாப்பா அப்படிங்கிறாங்க. அம்மா என்னடா பாவம், வீட்டு வேலையை போகிற தங்க வெளிச்சதா, சும்மா உட்காந்துக்கிட்டு கதை தானே பேசிகிட்டு இருக்கா, கதை பேசிகிட்டு இருப்பா, பீரோவில் பணத்தை ஒழுங்காக வச்சு பார்க்க மாட்டாளோ அப்படிங்கிறாங்க. எப்பா வீட்டிலேருந்து கதை தான் பேசுவாங்களா, ஆமாம் என்னெல்லாம் எனக்கு தெரியும்பா அப்படிங்கிறாங்க. என்னடா பார்த்துட்ட நீ வீட்டிலையா இருக்க, நீ அங்கங்கே சாப்பாடு வைக்கணும்னு நினச்சிட்டு கிடக்க, வந்து தூங்கிட்டு கிடக்க, வேறு என்ன செஞ்சுட்ருக்க அப்படின்னு இருக்காங்க. உடனே தங்கமயில் வராங்க. கதிர் சின்ன பையன் தங்கனே பேசுங்க, உங்களுக்கு என்ன தம்பி தெரியும் அப்படிங்கிறாங்க. இங்கே கோமதி சரியான கோந்துருது. என்ன தம்பி தெரியுமா, என் பையனுக்கு தெரியாத ஒரு விஷயம் தெரிஞ்சிருமே தங்கமயில், என் பையன் இப்படி பேசுறதெல்லாம் வச்சுட்டாதா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் அவனோட மூத்தவனாக இருந்தால் அந்த வீட்டு நடைமுறைலாம் தெரிஞ்சிருமோ, என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே இப்போ சரவணன் வராரு. வந்துட்டு தங்கமயில் நீ எதுவும் பேசாத அப்படின்னு. இல்லை சின்ன பையலாக இருந்துக்கிட்டு அப்பாவுக்கு பதில் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கே கடுப்பாக இருக்குது, மாமாவெல்லாம் பேசலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிங்கி அடிச்சிட்டு இருக்காங்க. கோமதிக்கு சரியான கிடப்பு. மரம்பு மாரி பேசிகிட்டு இருக்கா, இருடி என் வீட்டுக்காரு வேலைக்கு போட்டு உனக்கு இருக்குது கும்மாங்குத்து அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க மனசுக்குள்ளே. இந்த சூழ்நிலையில் இப்படிலாம் பணம் போட்டுக்கிட்டு இருக்க வச்சுட்டு இருக்க, அது சரி கிடையாது, சரியா பணத்தோட அருமை உனக்கு தெரில, தங்கமயில் அப்படிங்கிறாங்க, அந்த பணத்தை பூரா எடுமா அப்படிங்கிறாங்க. லாவண்யா அப்படிங்கிறாங்க. லாவண்யாவும் தங்கமயிலும் பணத்தை எடுத்து அடுக்குறாங்க. இன்னமும் வந்து வரவு செலவு வந்து யார் பாப்பா, தங்கமயில் தான் பாப்பா, பீரோ சாவி கொடு. என்னங்க என்கிட்ட வந்து இது இருக்க உரிமை இதே மட்டும்தான், இதையும் கொடுக்குறீங்க அப்படிங்க. உனக்கு இதையே அவன் பார்க்க தெரியல, வீட்டு பொறுப்பு எல்லாத்தையுமே அவன் பார்க்க, இப்போ அவளும் இதையே பார்க்கட்டும் கொடு, நீ மொத்தத்துலேயே ரெஸ்ட் எடு, உனக்கு வந்து வயசாகி போச்சு சரியா, அந்த டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு குறை பேசிக்கிட்டு எல்லாத்தையும், அதுதான் நீ லாய்க்கு, வேறு எதுக்கு லாய்க்கு இல்லை அப்படிங்கிறாங்க. கொடுனா கொடு அப்படிங்கிறாங்க. பீரோசாவி கொடுத்துட்றாங்க. இதை பார்த்தா நான் கதிருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மா எவ்வளோ பாரம்பரியமாக அதை வச்சுருப்பாங்க, ரெண்டாவது எங்கள் அம்மாவுக்கு கற்றுனா அதுதான், நாங்கள் ஆத்திர வருஷத்துக்கு பணம் வேணுன்னா கூட எங்கள் அம்மாட்ட தான் கேட்போம், இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு இதுவுமே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிறாங்க. இந்த சூழ்நிலையில் கோமதி அப்படி அழுகிறாங்க. ஏன் கோமதி அழுகிற, பீரோசாவி கொடுத்து அழுவியா, வேறு என்ன நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க என் பசங்க வந்து உங்கள்கிட்ட பணம் கேட்க மாட்டாங்க, ஸ்கூல் போகுதுன்னா கூட என்கிட்ட வந்து இருக்கான்னு கேட்பாங்க, நைஸாக 50 100 கொடுப்பேன், அது கூட எனக்கு வழி இல்லாமல் பண்ணிட்டீங்களேங்க, 10 ரூபா காசு கூட நான் வந்து தங்கமயில்கிட்ட தான் கேட்கணுமா அப்படிங்கிறாங்க. ஏன் அவட்ட கேட்டானே பொறுப்பாக இருக்கும், அவட்ட கேட்டு நீங்கள் செலவு பண்ணுங்க, அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறாரு. இதை கேட்ட கோமதிக்கு ரொம்ப அழுகையாக வருது. அழுதுட்டு நேராக டைனிங் டேபிளுக்கு வந்துடுறாங்க. இங்கே பாண்டியன் தூங்கிடுறாங்க. இவன் ஏம்மா அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ராஜிட்ட வராங்க கதிர், அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, நீ நல்லா பேசி அம்மா சமரசப்படுத்து அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் ராஜுவும் எத்த விடுங்கத்த அப்படி அப்படிங்கிறாங்க. இல்லடி நீங்கள் 2 பேரும் இதுக்கு முன்னாடி வந்தீங்க, நீங்கள் வந்து உங்கள் லெவல்லே அனுப்பிங்க, இப்போ பாரு அந்த பிள்ளை ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கா, இந்த வீட்டு நிர்வாகத்தையே சுத்தமாக கொஞ்ச நாள்லேயே மாற்ற நினைக்கா பாரு, இப்போ என்கிட்ட இருந்ததே ஒன்று அந்த பீரோ சாவி மட்டும்தான், அதையும் வாங்கிட்டா, இனிமேல் 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு நான் அவட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கணும். தெருவில் ஒரு கீரைக்காரன் வரான், கீரை வாங்கினா கூட 10 ரூபா தங்கமயில் கேட்டு தானே வாங்க வேண்டிய நிலம வரும், அந்த நிலைமைக்கு ஒரு ஆளாகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க. ஆமாம் தான், இது எல்லாமே நடிப்பாக இருக்குது, ஆனால் அது புரியவே மாட்டேங்குது. யாராவது கல்யாணம் முடிஞ்ச புதுசில் வந்து அவங்க சொந்தக்கார ஒரு வாலி பிள்ளையை கொண்டு தங்க வைப்பாங்களா, அவங்களுக்கும் விவஸ்தை இல்லை, இவங்க பண்ணுறாங்க, ஆனால் மாமா வந்து அவங்க பண்ணுறது தான் சரின்னு சொல்கிறாங்க, அதுதான் கடுப்பாக இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. என்னடி சொல்கிறது, அவன் பழனிக்கிட்டே அவன் குழஞ்சி பேசிகிட்டு இருக்கான். எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. இந்த தங்கமயிலும் கண்ணை காட்டி அதை செய்யின்னு அவனை வந்து சொல்லுதா, அவன் வந்து பழனிக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கான். போகிற போக்க பார்த்தா என்ன ஆகுதுன்னு தெரியல அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் லாவண்யா கவனிச்சிட்டே இருக்காங்க.
கதிரும் ராஜியும் வந்து புருஷன் பொண்டாட்டியாக இருந்தாலுமே சரியாக பேச மாட்றாங்க, வைக்க மாட்றாங்க. இந்த வீட்டிலேயே வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்குது கதிர் தான். காலேஜும் படிக்கான். அதுபோக அவங்க அப்பாட்டையும் வில் போட்டா பேசுகிறான். போகிற பக்கம் பார்த்தா நம்ம கதிரையை பேசாமல் உஷார் பண்ணிடுவோமா அப்படின்னு நினைக்காங்க. உடனே கதிரை அப்படி ஓங்கி லைன் போடுதாங்க. இன்னொரு பக்கம் பழனி லைன் போட்டுக்கிறாங்க. பழனி முறையில் சரியாக வருது, ஆனால் கதிர் முறையில் வேறெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. உடனே கதிரை பார்க்கறத பார்த்தோன்னே ராஜிக்கு சரியான கோவம் வந்துடுது. லாவண்யா எங்கே பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்களா? இல்லை சும்மா தான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. சும்மா கூட அவரை பார்க்கக்கூடாது, உங்களுக்கு முறை அவர் வேறு, சரியா உங்கள் வேலையை பாருங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே ரொம்பவே கடுப்பாகுது கோமதிக்கு. இந்த கல்யாணம் முடிஞ்ச பிள்ளையை கொண்டு விட்ருக்காங்க. எப்படி அந்த ரூமில் 3 பேர் தூங்குவாங்க? அதே ரூமில் தான் வந்து சரவணனும் தூங்குவாங்க. அதே ரூமில் தான் வந்து லாவண்யாவும் தூங்குறா, அந்த தங்கமயிலும் தூங்குறா. எப்படி தான் அப்படி இருக்க போகிறாங்களோ வைக்க போகிறாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு கோமதி நேராக போகிறாங்க. தங்கமயில் அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. லாவண்யா யார் ரூமில் தூங்கட்டும் அப்படிங்கிறாங்க. மாமா தூங்குவாங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் ரூம்னா என் ரூமில் இல்லை, மாமா ரூமில் நான் தூங்க போகிறதில்ல, நான் பூஜை ரூம் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் தூங்க போகிறேன், என் கூட வந்து லாவண்யாவை தூங்க சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை தேவை, ஏசி இல்லாமல் தூங்க மாட்டா, ஆனால் வசதியான பிள்ளை அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு, அப்போ அவள் அங்கே தூங்கட்டும், நீனும் சரவணனும் அந்த ரூமில் தூங்க, நானும் இந்த பிள்ளைங்க தூங்கிட்டு அப்படிங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கே போய் தூங்க அப்படிங்கிறாங்க. லாவண்யா கூட பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே சொல்கிறாங்க, லாவண்யா நீ என்ன படிச்சிருக்கமான்னு கேட்குறாங்க. டிகிரி படிச்சிருக்கேன் மைனி அப்படி. மைனியா? இல்லை டிகிரி படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி டிகிரி படிச்சிருக்கல, நீ வந்து என்ன செய்யணும், உனக்கும் வெளி உலகம் தெரியுமில்ல, கல்யாணம் முடியாத பிள்ளை நீ ஒரு வீட்டில் வந்து இவ்வளோ நாள் தங்கலாமா, அவங்க வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. நான் எங்கள் வீட்டில் தான் போக சொன்னாங்க, அதான் உன் வீட்டுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இதான் உன் வீட்டா? அப்படி இல்லை தங்கமயிலுக்கு கொஞ்சம் ஒத்தாசைக்கு வர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, ஒரு கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைக்கு பெரிய ஆட்கள் ஒத்தாசைக்கு வருவாங்க, ஒரு வாலிய பிள்ளைலாம் ஒத்தாசைக்கு அனுப்ப மாட்டாங்க. இந்த வீட்லேயும் வாலிய பையங்க இருக்காங்க, ஒன்று யாரும் தப்பாக தவிர பேசக்கூடாது. என் தம்பி ஒருத்தங்க கல்யாணம் முடிக்காமல் இருக்கான் பழனின்னு சொல்லிட்டு அவனையும் ஒன்றையும் வச்சு என்னச்சு பேசிடக்கூடாமா, நீ அவனுக்கு வந்து வெகுளியாக சாப்பாடு வைக்க நாங்களே ஒரு மாதிரி பார்க்குற அளவுக்கு இருக்குது, வெளியாளுகள் வந்து ஒரு மாதிரி பார்த்து நினச்சிடக்கூடாதுமா. ராஜி வேறு டியூஷன் எடுக்கா, டியூஷனுக்கு பிள்ளைகளை கூப்பிடுறதுக்கு நிறைய பேர் வராங்க வைக்காங்க, அது வந்து சரியாக வராதில்ல அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை அடுத்தவங்க பார்வைக்கு நம்ம ஏன் இது பண்ணுவோண்ணே, நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. கோமதி நினைக்கிறாங்க, இது ஏதோ திட்டத்தோடு தான் வந்திருக்க, இவ்வளோ ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ வந்தாளுங்க 2 பேரும் இப்போ சேர்ந்து என் கல்லாஜாவையும் பிடிங்கிட்டாளுங்க, போகிற போக பார்த்தா என்ன ஆகும்னு தெரில. டேய் பழனி நீ பாவம் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு மனதில் நினச்சிட்டு தூங்குறாங்க. காலையிலே விடியுது. எல்லோரும் தங்கமயில் காப்பி கொடுக்குறாங்க. இங்கே லாவண்யா மட்டும் காப்பி எடுத்துக்கொண்டு நேராக பழனி கொடுக்குறாங்க. சரி நல்லதுமா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜியும் மீனாவும் பார்த்தியா அங்கே எப்படி நடக்க பாரு, ரொமான்ஸ் பாரு காலையிலே அப்படிங்கிறாங்க. உடனே அவர் பழனி சொல்லுவார், சரிம்மா காப்பி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யதார்த்தமாக இருக்கார். உடனே ராஜி சொல்கிறாங்க, எங்கள் சித்தப்பாவெலாம் சாதாரணமாக அசைக்க முடியாது பாரு, அவர் இவ்வளோ நேர்மையாக இருக்கார் பாருங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நேரம் தான் அவர் விஸ்வாமித்திரன் மாதிரியே இருக்கிறது, அவரும் அவரால் முடிஞ்சது அளவுக்கு பண்ணுறாரு. ஆனால் இந்த பிள்ளையும் எவ்வளோ டஃப் கொடுக்கணுமோ டஃப் கொடுக்குது அப்படிங்கிறாங்க. அது உண்மை தான், அவர் காப்பியே வேண்டாம்னாலும் காப்பியை போட்டு கொண்டு கொடுக்குது. அவர் குளிச்சுட்டு வராது தலையோட சித்தப்பா, அது துண்டை தூக்கி கொண்டு கொடுக்குது, ஓவராக பண்ணுது. போகிற பக்கம் பார்த்தா பண்ணி சித்தப்பா ஓகே பண்ணிடுமோ அப்படிங்கிறாங்க. ஓகே பண்ணால் அவ்வளோதான், கோமதியத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் சித்தப்பாவுக்கு தான் பொண்ணே கிடைக்கல, இந்த பொண்ணை கட்டி வச்சிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, பொண்ணை கெட்டலாம் ஓகே தான், ஆனால் இது நடிப்பாலாம் இருக்குது, தங்கமயிலுக்கு அடுத்த தங்கமயிலாக தான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க, நம்ம இப்போ பாருங்கள் அவங்க வந்துருந்து நம்ம அடுப்பங்கரை கூட போக முடியல. முன்னாடி அத்தை சமைப்பாங்க, நம்ம எதாவது எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருப்போம், அத்தை மாதிரியாக இருப்போம், நம்ம ஃப்ரெண்டு மாதிரி இருப்போம். இப்போ நம்ம அடுப்பங்கரை பக்கத்துலேயும் போக முடியல, ஃப்ரெண்ட்லியாகவும் பேச முடியல, நம்ம ஏதாவது பேசினா அது வந்து முக்கு நுழைச்சி பேசிகிட்டு இருக்கு அந்த தங்கமயிலக்கா அப்படிங்கிறாங்க. புரியுதில்ல அப்படிங்கிறாங்க மீனா ராஜிக்கிட்ட. அதுவும் சரிதாங்க, இதுவும் தங்கமயிலக்காமல் இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கேங்க, நீங்கள் வந்து சென்னையில் இருந்தீங்க, அப்போது ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு டவுட் இருந்துச்சு இங்கிலீஷில், நான் ஓகே சொல்லுங்கக்கான்னு அந்த அக்கா வந்து சமாளிச்சுட்டு போயிட்டாங்க, சொல்லியே கொடுக்க மாட்றாங்க அப்படிங்கிறாங்க. அதிகம் படிச்சிட்டோன்னா துமுறில் இருக்காளோ அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. அப்படி என்னமோ தெரிலக்கா, சொல்லிக் கொடுக்க மாட்றாங்கண்ணா அப்படிங்கிறாங்க. சரி விடு, நான் இன்னும் வந்து நேரத்தில் வந்துடுவோம்ல, நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஏக்கா நீங்கள் உங்கள் மேட்ச்சை சொல்லிக் கொடுத்துருவீங்க, நீங்கள் பிகாம் படிச்சிருக்கீங்க, உங்கள் மேட்ச்சை சொல்லிக் கொடுத்துருவீங்க, மற்ற இது சொல்ல முடியலக்கா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், இங்கிலீஷ் படிச்சிருக்கா, கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலாம். சரி ஒரு வேளை உன் டியூஷன் ஒழுங்காக நடத்தக்கூடாதுன்னு நினைக்காலும் நம்ம தெரில அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த அக்கா தானே சொன்னாங்க, நீ பேசாமையே அங்கங்கே வேலை தேடிட்டு இருக்க, டியூஷன் எடுக்க வேண்டியதானேன்னு சொன்னாங்க. சரி ஹெல்ப் பண்ணால் நல்லது தானேன்னு பார்த்தேன், நான் ஹெல்ப் பண்ண மாட்றாங்களே, ஹெல்ப் பண்ணாங்கன்னா பாதி வாடகையை கூட கொடுத்துடலான்னு பார்க்குறேன். வாடகையா? இல்லை டியூஷன் ஃபீஸே பாதி கொடுத்துடலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. அதில் அவள் ஹெல்ப் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் பாதி கொடுக்கறத பற்றி யோசிங்க மேடம், பேசாமல் நீனும் உன் வீட்டுக்காரன்னு எடுத்துட வேண்டியதானே, உன் வீட்டுக்காரன் இங்கிலீஷ் தானே அப்படிங்கிறாங்க. இல்லை கதிர் எடுப்பாரான்னு எனக்கு தெரில அப்படின்னுட்டு இருக்காங்க. நான் கதிர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு மீனா வந்து கதிரை கூப்பிட்றாங்க. கதிரை அப்படிங்கிறாங்க. என்ன நீ அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு உதவி செய்யணும் நீ அப்படிங்கிறாங்க. என்ன நீ செய்யணும் சொல்லுங்கள், செஞ்சிடறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் நீ வேலைக்கு போய்ட்டு வந்திருக்கேன், நான் கடைக்கோ இங்கே அனுப்புறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம வீடு மளிகை வீடு தான், மளிகை கடை உள்ள வீடு தான், எல்லாமே இருக்குது. அப்புறம் என்ன நீ அப்படிங்கிறாங்க. இது வேறு என்ன வேணுமா நீ அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா உன் ஒய்ஃபு டியூஷன் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அப்பா ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. அதை ஒன்றும் சொல்லலை, உன் மேஜருக்கு கொஞ்சம் பாடம் எடுக்கணுமே, நீ இப்போ ஏற்கனவே இப்போ பிஏ இங்கிலீஷ் தானே படிக்க, கொஞ்சம் கிளாஸ் எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறாங்க. நான் எடுத்தேன் அப்படி நல்லாயிருக்கும், ராஜி எடுக்கிறாள் அப்படின்னு. இல்லை, 2 பேருமே சேர்ந்து எடுங்க, நீ இங்கிலீஷ் பேப்பர் எடு, அவள் வந்து மேக்ஸ் எடுக்கட்டும், மீதி வந்து நான் என்னால் முடிஞ்சது எடுக்கிறேன் என்ன. அப்புறம் வந்துட்டு அரசியும் கொஞ்சம் எடுப்பா, இப்படி எல்லோரும் எடுத்தால் கொஞ்சம் ராஜி ஹெல்ப்பாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. சரி நீ அப்படிங்கிறாங்க. உடனே ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷம். கதிரும் வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரான்னு சொல்லிட்டு, ஏக்கா எப்படிக்கா சம்மதிச்சாங்க அப்படிங்கிறாங்க. பேசுகிற மாதிரி பேசணும், கதிர்கிட்ட நீ எடுக்க சொன்னியா, நான் எடுக்க சொல்லலை அப்படிங்கிறாங்க. நீ எடுக்க சொன்னால் தான் அவன் எடுப்பான், இனிமே அவன் எடுப்பான், சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. டியூஷனுக்கு வரவங்களுக்கு கதிர் வந்து இங்கிலீஷ் பேப்பர் எடுக்கிறாரு, மேக்ஸ் வந்து இவங்க எடுக்கிறாங்க, நம்ம ராஜ் எடுக்கிறாங்க. சயின்ஸ் வந்துட்டு அரசி எடுக்கிறாங்க. ஆர்ட்ஸ் பேப்பரை வந்துட்டு நம்ம மீனா எடுக்கிறாங்க. எல்லாருமே பயங்கரமாக எடுத்துகிட்ருக்காங்க, எல்லோரும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடைக்கு போய்ட்டு வராரு. கடைக்கு போய்ட்டு வந்தோடனே பார்த்துக்கிட்டே இருக்காரு. ராஜி பார்த்துட்டாங்க, என்ன நம்ம டியூஷன் எடுக்கிறத பார்த்துட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு மீனாக்காவை கண்ணை காமிக்கிறாங்க. ஆமாம் நானும் பார்த்தேன் சும்மாரு அப்படிங்கிறாங்க. உடனே குமதி பார்த்தியா, நம்ம வீடியோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்ம அந்தளவுக்கு படிக்கலை வைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி தான் நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சோம். ஆனால் நம்ம பிள்ளைகள் வந்து இன்னொரு பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அந்த கதிரை வந்து கோவக்காரன் அப்படின்னு தான் பார்த்தேன். கதிர் எவ்வளோ அழகாக இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்காம, அப்பா பிரம்மாண்டமாக இருக்குது, அவன் உண்மையிலே பெரிய ஆளாக இருப்பான், கலெக்டர் ஆகிரும் பாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க இதை வந்து அவன்கிட்ட நீங்கள் சொல்லலாம்ல அப்படிங்கிறாங்க. அவன்கிட்ட நான் சொல்லலை, அரசியும் பிரம்மாண்டமாக இருக்கா, கதிரும் பிரம்மாண்டமாக இருக்கா, ராஜியும் பிரம்மாண்டமாக இருக்கா, மீனா இவ்வளோ சூப்பராக இருக்காளே. ஆமாங்க, நம்ம வீட்டில் நிறைய படித்த பொண்ணு தங்கமயில் இருக்குது, அந்த பிள்ளை தான் சின்ன பிள்ளைக்கு யாருக்குமே சொல்லிக் கொடுக்க மாட்டேக்கா, நீங்கள் சொன்னால் அவள் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்லுதேன், கல்வியிலே சிறந்த செல்வம் நமக்கு தெரிஞ்சது இன்னொரு நாள் சொல்லிக் கொடுக்குறது தானே, ஏன்னா அப்படி தானே பெரியவங்க சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு, தங்கமயில் மாமா காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா அப்படிங்க. அதெல்லாம் இருக்கட்டுமா, ஐயா டியூஷன் எல்லோரும் எடுக்காங்க, சரியா, நீனும் உன்னால் முடிஞ்சது 4 பிள்ளைக்கு சொல்லிக் கொடு, நம்ம வீட்டுக்கு போயிருமா, உனக்கும் நல்லதுமா, 4 பேர் வாழ்த்துவாங்க, அந்த பிள்ளையை நல்லா படிச்சுன்னு வச்சுக்கா, இந்த சமுதாயத்துக்கு நல்லது தானம்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மா, வீட்டு வேலைலாம் செய்ய வேண்டியிருக்கலாம் அப்படிங்கிறேம்மா, வீட்டு வேலையை பகிர்ந்து செய்யலாம், கோமதி வீட்டு வேலையை நீனும் கொஞ்சம் பகிர்ந்துக்கா, அந்த பிள்ளை செய்யட்டும் அப்படிங்கிறாங்க. நான் தான் பகிர தயாராக இருக்கேனே, தங்கமயில் தான் என்னை கிச்சனுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. தங்கமயில் படிப்பு விஷயந்தான் முக்கியம், ஏன்னா நாங்கள் ஏதோ படிக்கலைங்கிறனால மளிகை கடை வச்சு நடத்துதேன், சரியா, நானும் படிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக இப்படி ஒரு டியூஷன் எடுத்துருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சிரிக்கிறாங்க. சரிப்பா, நான் வந்து சமையலை பார்த்துக்கிறேன், தங்கமயில் வேணால் போய் எடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் தயங்கி போகிறாங்க. தங்கமயில் வரதை பார்த்தோன்னே மீனா, வாங்க தங்கமயில் எடுங்க, உட்காருங்க, கதிரே நீ கொஞ்சம் வேணால் ரெஸ்ட் எடு, தங்கமயில் வேணால் தங்கமயில் அக்கா வேணால் சொல்லி கொடுக்கட்டும் அப்படிங்க. இல்லை கதிரே நீ எடுக்கதிரே அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் எல்லோரும் எடுங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் உட்காந்துருக்காங்க, பாடமே எடுக்க தெரில, அப்படி திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. சரி வெக்கப்படாதவங்க எடுங்கக்கா அப்படி அப்படின்னு இருக்காங்க. இல்லை எனக்கு வயிறு வலிச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சிரிக்கிறாங்க. சரிக்கா போய்ட்டு வாங்க, போகும்போது அவர் வர சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. உள்ள போகிறாங்க. தம்பி உங்களை ராஜி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ராஜி அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த அக்காளுக்கு வயிறு வலிக்கா, நீங்களே கிளாஸ் எடுங்க அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. உடனே தங்கமயில்கிட்ட வராங்க மீனா, இன்னும் வேற ஒன்றும் செய்தா அப்படி ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறாங்க. உடனே குசுன்ட்டு வராங்க. வந்து ராஜி பார்த்தியா, பாடம் எடுத்தோன்னா வயிறு வலிக்கு, நம்ம சின்ன வயசில் எப்படி வந்து ஒன்று படிக்கணும்னா ஏமாற்றுவாங்க, அது மாதிரி ஏமாத்துன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அக்கா அப்படிலாம் இருக்காது, வயிறு வலின்னு நினைக்கிறேன், எல்லா வேலையும் ஓடி செய்கிறவங்க டியூஷன் எடுத்துக்க மாட்டாங்களா, இவ்வளோ படிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி படித்தவங்க ஓவராக பண்ணுறாங்க, பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம கிளாஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுக்கிறாங்க. உடனே வாரவங்க சொல்கிறாங்க, உண்மையிலே எங்கள் பசங்க வந்து அரைக்குறையாக தான் படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ ரொம்ப சூப்பராக படிக்காங்க ராஜி, ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, நான் மட்டும் டியூஷன் எடுக்கல, எங்கள் வீட்டில் படித்தவங்க எல்லாருமே டியூஷன் எடுப்போம், உங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்க வேண்டியது பொறுப்பு அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, ஃபீஸை யார்கிட்ட கொடுக்கணும், எல்லாருமே எடுக்கிறீங்க, முதல்ல ராஜி தான் டியூஷன் எடுப்பான்னு முடிச்சா தான் இப்போ எல்லாருமே டியூஷன் எடுக்கும்போது யார்கிட்ட கொடுக்குறது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, டியூஷன் ஓனர் வந்து ராஜி தான், சரியா, துணை ஓனர் வந்து கதிர், அவங்க 2 பேர்ட்ட யாருனாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்க. உடனே ராஜிட்ட கொண்டு எல்லாருமே ஃபீஸ் கொடுக்குறாங்க. உடனே சித்தப்பா நீங்கள் உங்கள் கமிஷன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏம்மா எங்கள் அண்ணன் மூவா, சரியா,
நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை, நான் உன்னை தூக்கி சுமந்த பிள்ளை. நீ எனக்கு கமிஷன் தரியா? நான் தாம்மா சித்தப்பா தான் உனக்கு செய்யணும். உன் டியூஷனுக்கு என்ன உதவியோ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டியூஷனுக்கு வந்த பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பென்சில் கொடுக்குறாரு. சித்தப்பா இதெல்லாம் எது சித்தப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா மளிகை கடையில் இருக்கல தான் எடுத்து வந்தேன் அப்படிங்கிறாங்க. டேய் மளிகை கடையில் உள்ளதான் ஃப்ரீயாக கொண்டு கொடுக்கறடா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு பாண்டியா. மச்சான் அது என் சம்பளம் பணத்தில் அதை கொடுத்துட்டு கதிரேச குமரேச மாமாட்ட கேளுங்க, நான் பணத்தை வச்சுட்டு தான் எடுத்து வந்தேன் அப்படிங்கிற. டேய் சும்மா சொன்னேன்டா, பிள்ளைகளுக்கு 2 பேனா எடுத்து கொண்டு கொடுக்குறான் நாளைக்கு அப்படிங்கிறாங்க. உடனே தேங்க்ஸ் மாமா அப்படிங்கிறாங்க. ராஜி பரவாயில்லம்மா அப்படிங்கிறாங்க. உடனே பரவாயில்லையே உங்கள் மாமாவுக்கு இறக்கம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுகிறாரு. உடனே ராஜி மாமா பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அமைதியாக இருக்கார். உடனே கதிரும் பரவாயில்லையே என்னத்தை அடிப்படி பேசினாலும் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினச்சிட்டு போகிறாரு. உடனே அங்கே போய் சொல்லுதாரு குமரேசனுக்கு ஃபோன் அடிச்சு, மாமா அந்த கதிர் பைய சேட்டை தான் பண்ணணும்னு நினச்சோம், நல்ல டியூஷன் எடுக்கானே அப்படிங்கிறாங்க. அவன் நல்லா படித்தவனப்பா, அவன் வந்து இந்த கல்யாணம் தான் அவசரப்பட்டு பண்ணிட்டான், மற்றபடி நல்ல பையன் தான் அப்படிங்கிறாங்க. சரி அவங்க புருஷனும் பொண்டாட்டியும் வந்து நல்லா எடுக்காங்க, அவங்க கஷ்டப்படுதாமனு இந்த பிள்ளையும் வேலைக்கு போகுது பாருங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாப்பா நீ 6000 ரூபா கொடுத்ததுக்கு எதை சொல்லிடுவோம்னு நினைக்கிறேன், அதான் வீம்பில் அந்த ராஜி பிள்ளையும் எடுக்க போடுது அப்படிங்கிறாங்க. இல்லை நான்லாம் அப்படின்னு ஒன்றும் சொல்லலை, சும்மா அவனுக்கு ஒரு விளையாட்டு சொன்ன மாதிரி தான் சொன்னேன், ஆனால் அவன் வீம்பு பண்ணுதான் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா உன் வீம்பு அவனுக்கு இருக்க தானே செய்யும் அப்படிங்கிறாங்க. அப்படியாமா அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்து ஏற்று வீட்டுக்காரங்க அப்படி பார்க்குறாங்க. ராஜி வந்து இவ்வளோ கஷ்டப்படுதா, இப்போ ஏற்பட்ட வீட்டில் போயிருக்காளே, அவன் டியூஷன் எடுத்து தான் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. உடனே சக்திவேல்கிட்ட சொல்கிறாங்க, பாரு நம்மளை விட்டு வேண்டான்ட்டு போனால் அங்கே போய் எவ்வளோ கஷ்டப்படுதா பாரு அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் நம்ம பிள்ளையே கிடையாது, எக்கேடு விட்டால் நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை ஏற்று வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கா, வேறு எங்கேயாவது கல்யாணம் முடிச்சு போயிருந்தால் கூட தெரியாது. நம்ம தங்கச்சி வந்து இவ்வளோ காலம் நம்மளை கஷ்டப்படுத்தினா இன்னும் குறை காலத்தை வந்து இந்த பிள்ளை கஷ்டப்படுத்துவா போல். அவங்க வீட்டில் வந்து வசதி இருக்க தானே செய்யுது, இந்த பிள்ளை வந்து டியூஷன் எடுத்து தான் இது பண்ணணுமா, படிச்சுட்டு ஒழுங்காக இருக்க வேண்டியதுனா ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்கு. 6 மணிக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சா மணி 8:30 ஆகிட்டுன்னு எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அண்ணே அவள் கிளாஸ் எடுக்காமல் போகிறா, நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ராஜி சித்தி வராங்க. அவங்க பொண்ணுக்கு மேலே அக்கறையாக அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. உடனே உன் வாயை மூடிட்டு, அண்ணனுக்கும் சரி தான் நம்மளுக்கும் சரி தான், ஒரே பையன் தான், அது குமார் மட்டும்தான் சரியா, உங்கள் தயவு தாட்சணையோ உங்கள் அன்பை யாருக்கும் காமிக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க அது நீங்கள் சொல்லி வராது, உள்குணம் வரணும். ராஜி வந்து மச்சானோட மகான் வந்து மச்சான் தெரியாமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேலு எந்திரிச்சு கிளம்பிடுறாரு. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏங்க அவள் நம்ம பொண்ணு வந்து படித்த கலையை இன்னொரு ஆள் சொல்லிக் கொடுக்காது, தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவள் வந்து பணத்துக்காக எடுத்தாலும் கூட அவள் வந்து 4 பேருக்கு நன்மை செய்கிறா, நம்ம படிக்க வச்ச படிப்பை பிரித்து பயன்படுத்துகிறா, இது நம்மளுக்கு பெருமை தானேங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் மனைவி சொன்னதை நினச்சி சிரிக்கிறார். ரைட்டு கரெக்டு தான், நம்ம தான் தப்பான இஷ்டம், அவள் படித்த கல்வியை பிரித்து சொல்லிக் கொடுத்தா சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் காலையில் முத்துவேல் வந்து வெளில போகிறாங்க. போகும்போது ஒரு டியூஷன் உள்ளவங்க சொல்கிறாங்க, அண்ணன் நீங்கள் என்ன தான் உங்கள் பிள்ளையை வெறுத்தாலும் உங்கள் பிள்ளை வந்து உங்களை வெறுக்கலண்ணே, அந்த பொண்ணு டியூஷனில் தான் என் பையன் படிக்கிறான், டியூஷனில் கூட போனேன், அங்கேருந்து உங்களை நீங்கள் வரும்போது உங்களை பார்க்குது, அதுபோக வந்து நீங்களும் நல்லா தான் பிள்ளையை படிக்க வச்சுருக்கீங்க, சூப்பராக சொல்லிக் கொடுக்கா, அந்த சொல்லிக் கொடுக்கறதுனால எங்கள் பிள்ளைகளும் நல்லா படிக்குதுண்ணே வைக்குதுண்ணே, உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணே அப்படிங்கிறாங்க. எனக்கு இதுக்கு ரொம்ப நன்றி, நான் அவளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன், என் சொல்ல கேட்காம போயிட்டலாமா அப்படிங்கிறாங்க. அண்ணே கேட்காம போனாலும் வெளியில் நாட்டுக்கு போயிடலையண்ணே, உங்கள் தங்கச்சி பொண்ணு தானே வாக்கப்பட்டிருக்கா, அந்த பெண்ணும் நல்ல பையன் தானே, என்ன கோவப்படுவானே தவிர்த்து ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது, இப்பேற்பட்ட பையனை நீங்கள் பார்க்க முடியுமாண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் மனசுக்கு நினச்சி பார்க்குறோம், உண்மை தானே, ஏன்னா நம்ம ஒரு பொண்ணை கட்டி வச்சா வந்து என்ன நினைப்போம், அவன் குடிக்கக்கூடாது வைக்கக்கூடாது, பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைப்போம். அவளுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை கட்டியிருக்கா, அப்போ அவன் சந்தோஷமாக தான் இருக்கா, சரியா, மாப்பிள்ளையும் குடிக்கல வைக்கல, சரி ரைட்டு நல்லா இருந்தால் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நடந்து போகிறாரு. உடனே இதெல்லாம் பேசுகிற சக்திவேல் கேட்டு அண்ணன் எப்படி போகிறாரு, ஒருவேளை வந்து அவ்வளோ வீட்டுக்குள்ளே சேர்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டானே, அவங்க பேசுகிறவங்க நினச்சி நீ மனசை குழப்பிட்டு இருக்காதா அப்படிங்கிறாங்க சக்திவேல். இல்லைடா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. வண்டியில் ஏறு அப்படிங்கிறாங்க. புல்லட்டில் ஏற்றி நேராக கூட்டி போகிறாங்க கடைக்கு. பொண்ணு குமாருக்கு பொண்ணு சொல்கிறாங்க, அண்ணனுடைய செயல்பாடும் சரியில்லை, அண்ணியோட செயல்பாடும் சரியில்லை, என்ன போகிற போக்க பார்த்தா ராஜி அந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் கூப்பிட்டுருவாங்க, இந்த சொத்தில் நாளைக்கு பங்கு கொடுங்கன்னு சொன்னால் கஷ்டமாக போயிடும், எப்படி அந்த பழனி பேரில் அந்த வீட்டை விட்டு விளக்கணுமோ அதே மாதிரி இந்த சொத்துக்கும் ராஜிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி எழுதி குமார், அதுக்கு நீ ரெடி பண்ணிடு அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிற, ஆமாம் ரெடி பண்ணி தான் அவனு வேறு வழி கிடையாது, உங்கள் பெரியப்பனுடைய நிலைமை சரியில்லை, உங்கள் பெரியப்பன் நைஸாக ராஜியை பார்க்குறதும் வைக்கிறதும் அன்புல மலையில் நனைகிறதும் ஒரு சிலவங்க சொல்கிறத கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறதும் இந்த மாதிரி இருக்குது, அது சரி வராது, அதனால் சொத்தை வந்து நம்ம எழுதி வாங்கணும், உன் பேரில் தான் எழுதி வாங்கணும், ஏன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிரு,
நீ ரெடி பண்ணி வச்சுட்டு என்கிட்ட சொல்லு. அண்ணனை வேற ஒரு கதைக்கு கூட்டி போகணும் மாதிரி அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடணும்னு போட வச்சுருந்தேன். அண்ணன் என் மேலே நம்பிக்கையில் படிக்க மாட்டார், ஒன்றும் செய்ய மாட்டார். கையெழுத்து போட்டுருவார், சொத்துலாம் உனக்காயிரும். சரியா? அதுக்கப்புறம் யாருமே இந்த வீட்டுக்கு சொத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அந்த பாண்டியன் கல்யாணம் பண்ண வச்சதே சொத்துக்காக தான் பண்ண வச்சுருப்பான். அவருக்கு நம்பர் கிரிமினல். அதனால் நம்மளும் கிரிமினல் வேலை பார்த்தா தாண்டா முடியும் அப்படிங்கிறாங்க. எப்போ அதை கரெக்டாக பண்ணிடுவோம்பா அப்படிங்கிறாங்க. நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லலாம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லுதேன்பா அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டு பத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் இப்போ டைப் அடித்து வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலை முத்துவேலில் சொல்கிறாங்க, அண்ணே இன்னொரு இடம் ஒன்று நம்ம வந்து கொடுக்கணும்னு சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதுக்கு அக்ரிமெண்ட் போடணும், அட்வான்ஸ் கொடுக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த அட்வான்ஸ் கொடுக்க பேப்பரோடு சேர்த்து இந்த பத்திரத்தை எல்லாத்தையுமே வைக்காங்க. அண்ணா இதை கையெழுத்து போடுங்க அப்படிங்கிற நிறைய பேப்பர் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் போடணும்ண்ணே, இப்போம்லாம் அக்ரிமெண்ட் இவ்வளோ பேப்பர் வருது அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கையெழுத்து போட்டுறாரு. போட்டோன்னா அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனோடனே குமாரோட அப்பா சக்திவேலும் ரொம்பவே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில், சக்திவேல் குடும்பத்தில் இனி என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.